காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. சுப்பிரமணியவன் போரினிலே சூரனை வென்றானாம். சூரத்தோழன் இடும்பன் கந்தனின் பக்தனுமானானாம். மாமுனி அகத்தியன் இடும்பனை நியமனம் செய்தாரே. சக்தி சிவகிரியை பொதிகையில் சேர்த்திடச் சொன்னாரே. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காவு தடி சுமந்தான் இடும்பன், காவு தடி சுமந்தான். சக்தி சிவகிரியை தடியிலே கட்டி கொண்டு சுமந்தான். காயென்ற சொல்லின் பொருள் தமிழினில் மரம் என்பதாகுமே. காவு தடி மருவி காவடி என்றான கதை கேளு. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காவடி தூக்கிக் கொண்டு இடும்பன் பழனி மலை சேர்ந்தான். சேர்ந்த பொழுதினிலே மலையின் சுமை சோர்வினை தந்ததுவாம். சோர்வு கொண்ட இடும்பன் இளைப்பாற எண்ணமும் கொண்டானாம். காவடி சுமைதனை பழனியிலே இறக்கி வைத்தானாம். காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. ஓய்வு பெற்றவுடனே காவடியை தூக்க முயன்றானே. காவடி அதன் சுமை கூடிவிட்ட உண்மை கதை கேளு. பாலன் ஒருவன் நின்றான், மலையின் மேல் பாலன் ஒருவன் நின்றான். குன்றினில் நின்று கொண்டு இடும்பனை கண்டு நகைத்தானே. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. கோபம் கொண்ட இடும்பன் பாலன் மேல் பாய முற்பட்டானே. பாயும் பொழுதினிலே தவறி மலையின் கீழ் வீழ்ந்தானே. மீண்டும் எழுந்தானே இடும்பன், மீண்டும் எழுந்தானே. வெற்றி வடிவேலன் தெய்வத்திரு காட்சியை கண்டானே. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. கோலமயில் குமரன் இடும்பனை ஆட்கொண்டு விட்டானே. காவடி தூக்கி வரும் பக்தர்களை ஆட்கொண்டு விடுவானே. கோலமயில் குமரன் நம்மை எல்லாம் ஆட்கொண்டு விட்டானே. காவடி தூக்கி வரும் பக்தர்களை ஆட்கொண்டு விடுவானே. காவடி கதை கேளு, குமரனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காடுமலை கடக்கும் கந்தனின் காவடி கதை கேளு. காவடி கதை